அண்மை செய்தி தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்ற சென்னை மக்கள். இதனால் ஜிஎஸ்டி சாலை வெறிச்சோடி காணப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், தீபாவளியை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று இருக்கின்றனர். பல இடங்களில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்னையிலிருந்து பெரும்பாலான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் தற்பொழுது கிண்டியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள ஜிஎஸ்டி சாலை தற்போது வெறிச்சோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாடு முழுவதும் நாளை மற்றும் நாளை மறுதினம் தீபாவளி திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக சென்னையில் வசித்து வருபவர்கள், தங்கி படிப்பவர்கள், பணிபுரியவர்கள் தங்கள் சொந்த ஊரான தென் மாவட்டம், வட மாவட்டங்களுக்கு அனைவரும் குடும்பமாக சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்து வந்தனர். குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி முதல் இன்று வரை அரசு பேருந்து, சிறப்பு ரயில்கள் தங்களது சொந்த வாகனங்களிலும் சுமார் 18 லட்சம் பேர் சென்னையில் இருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களுக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு வரை அதிகப்படியான மக்கள் ஒரே நேரத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், குரம்பேட்டை, பல்லாவரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி மற்றும் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில அதிகப்படியான மக்கள் இன்று அதிகாலை வரை சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றுவிட்டதால் சென்னை மாநகரமே தற்போது வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி சாலையான தாம்பரம், வேளச்சேரி பிரதான சாலை, தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் தற்போது வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ராஜலட்சுமி. மேலும் கடந்த 2 தினங்களாக விட்டு மழை பெய்து வந்த நிலையில இன்று காலை முதல் தாம்பரம், பல்லாவரம், மீனம்பாக்கம், ஆலந்தூர், வண்டலூர், கேளம்பாக்கம், முடிச்சூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போல தாம்பரம் ரயில்வே நிலையம், சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பயணிகள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ராஜலட்சுமி. எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படுகிற இந்த ஜிஎஸ்டி சாலை தற்பொழுது வெறிச்சோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.